Hi friends, இந்த வீடியோல ஜெனரல் இங்கிலீஷ்ல இருந்து ஒரு டாபிக் படிக்கலாம். ஸோ இது டாபிக் அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். நிறைய பேர் இந்த விஷயத்தில் கேர்லெஸ் மிஸ்டேக் போடுவாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள், சரியா? ஸோ அதாவது 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் த வெர்ப். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதுவரை நம்ம டென்சஸ் பார்த்தோம், சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்தோம், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் எல்லாம் பார்த்தோம். இது எல்லாத்துலேயுமே காமனாக எல்லாருக்கும் இருக்கிற டவுட் என்னென்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன அப்படிங்கிறது தானே. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வரை அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஆகட்டும், எக்ஸ்எஸ்சி, எம்டிஎஸ், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஆகட்டும், உங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே இது வீடியோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனடியாக அப்டேட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சப்போஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் த வெர்பை நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன அப்படின்னா முதல் தெரிய வேண்டிய பாயிண்ட் என்னென்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது ஒரு டென்ஸ் கிடையாது, சரியா? எப்போதும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறது இந்த விஷயத்தில் தான். அது ஒரு டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணணுமா, பாஸ்ட்டில் யூஸ் பண்ணணுமா, ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். ஆக்சுவலாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது எல்லா விதமான டென்ஸ்லேயும் உங்களுக்கு யூஸ் ஆகும். பட் அது டென்ஸ் கிடையாது, புரியுதா இல்லையா? ஸோ இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ வெர்பு. வெர்போட ஒரு ஃபார்ம் தானே தவிர இட் இஸ் நாட் அ டென்ஸ். டென்ஸ்னா என்ன? ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், அது மட்டும் தான் டென்ஸ். அதுலேருந்து கீழே நம்ம என்னெல்லாம் டெரைவ் பண்ணோம்? பர்ஃபெக்ட் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இப்படிங்கிற மாதிரி நம்ம படித்தோம், கரெக்டாக இல்லையா? ஸோ அதெல்லாம் தானே டென்ஸு தவிர இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது ஒரு டென்ஸ் கிடையாது. இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ வெர்ப், புரியுதா? அப்போ இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பர்ஃபெக்ட் டென்சஸில் வரும், புரியுதா? இப்போ நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம படிச்சிட்டோம் இல்லையா மொதல் வீடியோலேயே. பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன? நம்ம இப்போ தான்ப்பா நடந்துச்சு, ஸோ நேற்று இந்த டைம் தான்ப்பா நடந்துச்சு, இன்றைக்கி இந்த டைம் தான்ப்பா நடந்துச்சு, நாளைக்கு இந்த டைம் நடக்கும் இல்லையா, நடந்து முடிஞ்சிருக்கும், இந்த டைம் தான் நடந்து முடிஞ்சிருக்கும், இப்போ தான்ப்பா கம்ப்ளீட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொன்னேன், கரெக்டாக இல்லையா? அப்போ ஹேவ் அல்லது ஹேஸ் அல்லது ஹர்ட் அது கூட ஒரு ஃபார்ம் ஆஃப் அ வெர்ப் நம்ம சேர்ப்போம். ஞாபகம் இருக்கா? ஹேவ் ரிட்டன், ஞாபகம் இருக்கா? ஹேவ் ரிட்டன், ஹேவ் டேக்கன், சம்திங் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக? அந்த டேக்கன், ரிட்டன் இதெல்லாமே தான் நான் என்ன சொன்னேன், தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். அந்த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்புக்கு பேர் தான் என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிள், புரியுதா? அப்போ அது ஒரு டென்ஸ் கிடையாது, இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ வெர்ப். அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லியும் வரலாம், பாஸ்ட் பர்ஃபெக்ட்லியும் வரலாம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்லியும் வரலாம், புரியுதா இல்லையா? அதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், புரியுதா இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா வெர்பை ஜென்ரலாக 2 விதமாக நம்ம சொல்லலாம். ஒன்று ரெகுலர் வெர்ப்ஸ், இன்னொன்று இர்ரெகுலர் வெர்ப்ஸ். ரெகுலர் வெர்ப்ஸ்னு என்ன அப்படின்னா அதோட பாஸ்ட் டென்ஸையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும், புரியுதா இல்லையா? அதாவது குக் அப்படிங்கிற ஒரு வெர்ப் இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். அந்த குக்கோட பாஸ்ட் டென்ஸ் குக்டு, ஜஸ்ட் ஒரு இடி ஆட் பண்ணிட்டா போதும். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன தான்? குக்டு தான், புரியுதா இல்லையா? ஸோ ஜஸ்ட் இடி மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும், வேலை முடிஞ்சுது. அடுத்தது லவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லவ், லவ்டு, லவ்டு, புரியுதா இல்லையா? ஸோ ஜஸ்ட் ஒரு இடி மட்டும் சேர்த்து பாஸ்ட்டும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ரெடியூஸ் பண்ணிடலாம். லேர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா லேர்னோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? லேர்ன்டு, அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? லேர்ன்டு தான், ஜஸ்ட் ஒரு இடி மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளேடு, பிளேடு. ஸ்டெடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டெடிடு, ஸ்டெடிடு. ஸோ அந்த வெர்ப் ஒய்யால் எண்ட் ஆகிற இடத்துல மட்டும் அந்த ஒய்யை கட் பண்ணிவிட்டு ஐஇடி போட வேண்டி வரும். எல்லா இடத்துலையும் ஒய்யை கட் பண்ணிவிட்டு ஐஇடி அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ ப்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒய்யை கட் பண்ணிவிட்டு ஐஇடி சேர்க்க மாட்டோம் இல்லையா? ஸோ ப்ளேனா அந்த ஒய் கூட இடி சேர்த்துட்டா பாஸ்ட்டும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் கிடச்சிரும். சில இதில் வெர்பு லாஸ்ட்டில் ஒய்ங்கிற லெட்டரில் எண்டாச்சு அப்படின்னா அந்த ஒய்யை கட் பண்ணிவிட்டு ஐஇடி ஆட் பண்ண வேண்டும், சரியா? இதெல்லாமே நார்மலான வெர்ப்ஸ். அதனால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெகுலர் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரியா? மற்றபடி இன்னொரு கேட்டகரி சொன்னல இர்ரெகுலர் வெர்ப்ஸ். இர்ரெகுலர் வெர்ப்ஸ்னா என்ன? இதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக இருக்கும் இல்லையா? ஜஸ்ட் ஒரு ஒய் ஐஇடி இல்லைனா ஜஸ்ட் ஒரு இடி மட்டும் இல்லைனா ஒரு டி மட்டும் அப்படிங்கிற மாதிரி என்னால் சேர்த்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதோட பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் எக்ஸாக்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ இப்போ பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் ஒன்றா இருக்கும், பாஸ்ட் டென்ஸ் வேறையாக இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேறையாக இருக்கலாம், புரியுதா இல்லையா? பட் 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு 2 சேமாக இருந்துட்டு 3வது உள்ளது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது, புரியுதா? இந்த மாதிரி வெர்ப்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இர்ரெகுலர் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதை நம்ம என்ன பண்ண முடியாது? ஐஇடி, இடி அல்லது டி போட்டு நம்மளால் பாஸ்ட் அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிளை கம்ப்ளீட் பண்ண முடியாது, புரியுதா இல்லையா? ஸோ நான் இப்போ எழுதியிருக்கிற எல்லாமே இர்ரெகுலர் வெர்ப்ஸ் தான்.
புரியுதா? ஸோ ரெகுலர் வேர்ப்ஸுங்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க மாட்டாங்க. நம்ம அது ஈஸியாக எழுதிடுவோம் இல்லையா? இர்ரெகுலர் வேர்ப்ஸை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ 3 ஃபார்ம்ஸ் அது வேர்ப் V1, V2, V3. V1ங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், V2ங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், V3 அதாவது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இதான் நம்ம வீடியோட ஹீரோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரியா? ஸோ ஜென்ரலாக மேக்ஸிமம் என்னெல்லாம் வேர்ப்ஸ் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் என்னன்னா பீட். ஸோ பீட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட், அதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன பீட், பீட்டன். அதே மாதிரி பிகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிகேம், பிகம். பார்த்தீங்களா வித்தியாசம் தெரியுதா? பிகம், பிகேம். நம்ம இங்கே கேர்லெஸ் மிஸ்டேக் போடக்கூடிய சான்சஸ் இருக்குது. பிகம், பிகேம், பிகேம் அப்படின்னு கூட நம்ம நினச்சிக்கலாம். ஸோ அகெயின் இதே ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிளே வந்திருக்கு இந்த வெர்புக்கு. கரெக்டாக? அடுத்தது பாருங்கள் பிகின், பிகெயின், பிகன். அடுத்தது பெண்ட், பென்ட், பென்ட். அடுத்தது பைட், பிட், பிட்டன். வித்தியாசம் தெரியுதா? பைட், பிட், பிட்டன். ஸோ ஜென்ரலாக அந்த இஎன், என் அந்த மாதிரி நிறைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் முடியும், பார்த்துக்கோங்க. அடுத்தது ப்ளோ, ப்ளூ, ப்ளோன். கரெக்டாக? அடுத்தது பாருங்கள் பிரேக், ப்ரோக், ப்ரோக்கன். அடுத்தது பிரிங், ப்ராட், ப்ராட். பில்ட், பில்ட், பில்ட். பார்த்தீங்களா? பில்டு கூட பில்ட், அதே தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும். கரெக்டாக? அடுத்தது பேர்ன் கூட பேர்ன்ட், பேர்ன்ட். ஓகேவா? இது நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ரெகுலர் வெர்பு மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பேர்ன் கூட இடி சேர்த்து கூட பேர்ன்ட், பேர்ன்ட் அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரெகுலர் வெர்பாகவும் வரும், இர்ரெகுலர் வெர்பாக கூட வரும். பேர்ன்ட், பேர்ன்ட் இப்படி கூட வரலாம். சரியா? அடுத்தது பை, பாட், பாட். அடுத்தது கேட்ச், காட், காட். சேமாக இருக்கா? அடுத்தது சூஸ், சோஸ். ஸோ சூஸோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? சோஸ். ஒரு ஓ வராது. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? சூசன். ஸோ நம்ம சொல்கிறது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது சூசன் அப்படின்னு சொல்லுவோம். பட் அதோட ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, CHOSEN. சரியா? சூசன். அடுத்தது கம், கேம், கம். பார்த்தீங்களா? ஸோ கம், கம். இங்கேயும் அதே மாதிரி ஒன்று வந்தது இல்லையா? ஸோ பிகம், பிகேம், பிகம். அதே மாதிரி கம், கேம், கம். ஸோ கம் அப்படிங்கிறதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆஃப் த வெர்பும் சேமாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது டிக், டக், டக். அடுத்தது டூ, டிட், டன். இவன் நார்மலாக நம்ம சொல்லுவோம் இல்லையா? டூ அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் ஆஃப் த வெர்ப், பாஸ்ட்டுங்கிறது டிட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன? டன். ஐ ஹேவ் டன் மை ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ டன். ஹேவுக்கு பக்கத்தில் தானே வருது. கரெக்டாக? ஸோ டன். அடுத்தது ட்ரா, ட்ரியூ, ட்ரான். கரெக்ட்? அடுத்தது ட்ரைவ், ட்ரோவ், ட்ரைவ், ட்ரிவன். ஸோ ஓகேவா? ஸோ ட்ரைவ், ட்ரோவ், ட்ரிவன். ரைட்? ஐ ஹேவ் ட்ரிவன் சேஃப்லி. ஸோ ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். ஸோ இதில் காமனாக நம்ம ட்ரங்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ட்ரங்கன் மங்கி ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அப்படி நம்ம அது வராது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ட்ரங்கன் வராது. நானே ட்ரங்கன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃப்ளோவில் எழுதியிருந்தேன். ஸோ ட்ரங்கன் கிடையாது, ட்ரங்க்கு தான். ஸோ ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். அடுத்தது பாருங்கள் ஈட், ஏட், ஈட்டன். கரெக்டாக? ஈட், ஏட், ஈட்டன். அடுத்தது ஃபால், ஃபெல், ஃபாலன். இது நிறைய பேர் நம்ம சின்ன வயசில் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் போட்டிருப்போம் இல்லையா? ஃபால் அப்படிங்கிறது ப்ரெசன்ட், ஃபெல் அப்படிங்கிறது தான் பாஸ்ட். இது அடிக்கடி நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் போடுவோம், பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபாலன். இதுலேயே நம்ம ஃபெல்லன்னா அப்படின்லாம் டவுட் இருக்கும். ஃபால், ஃபெல், ஃபாலன். சரியா? அடுத்தது ஃபீல், ஃபெல்ட், ஃபெல்ட். இது ரெண்டுமே ஒரே ஃபார்ம் தான். கரெக்டாக இல்லையா? அடுத்தது பாருங்கள் ஃபைட், ஃபாட், ஃபாட். ஃபைண்ட், ஃபவுண்ட், ஃபவுண்ட். இது எல்லாத்துக்குமே சேமாக வருது பார்த்தீங்களா? ஃப்ளை, ஃப்ளியூ, ஃப்ளான். மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரெக்டாக? ஃப்ளை, ஃப்ளியூ, ஃப்ளான். அடுத்தது ஃபர்கெட், ஃபர்காட், ஃபர்காட்டன். அடுத்தது ஃபர்கிவ், ஃபர்கேவ், ஃபர்கிவன். அடுத்தது ஃப்ரீஸ், ஃப்ரோஸ், ஃப்ரோசன். பார்த்தீங்களா? கிவ், கேவ், கிவன். கோ, பெண்ட், கான். கரெக்டாக? ஸோ கோ, பெண்ட், கான். இதில் நம்ம நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் போடுவோம். கான் அதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஐ ஹாவ் கான், we have gone. கரெக்டாக? அடுத்தது grow, grew, grown. சரியா? have, had, had. கரெக்டாக? அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் had தான். அடுத்தது hear, heard, heard. அடுத்தது hold, held, held. கரெக்டாக? ரெண்டுமே சேம். keep, kept, kept. அடுத்தது know, knew, known. lay, laid, laid. lead, led, led. ரைட்டா? ரெண்டுமே சேமாக வருது. லேக்கும் சேம் தான், லீடுக்கும் சேம் தான். அடுத்தது லீவ், லெஃப்ட், லெஃப்ட். மேக், மேட், மேட். அடுத்தது மீட், மெட், மெட். பே, பேட், பேட். ரைட், ரோட், ரிடன். பார்த்தீங்களா? சேஞ்ச் ஆகிருக்கா? ரைட், ரோட், ரிடன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிங், ரேங், ரங். கரெக்டாக? ஸோ இது முக்கியமான வார்த்தை. ரிங், ரேங் தான் பாஸ்ட் டென்ஸ். ரங் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் இந்த மாதிரி ஏதாவது டென்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஹேவ் அல்லது ஹேஸ் அல்லது ஹேடுக்கு பக்கத்தில் ரங்கு தான் யூஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரைஸ், ரோஸ், ரைசன்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வித்தியாசமான வார்த்தைகளாக வரக்கூடிய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள் ரன் ரேன் ரன். ஸோ பார்த்தீங்களா நம்ம அங்கே பார்த்தோம்ல பிகம்க்கு பார்த்தோம் கரெக்டாக பிகம் அப்புறம் கம்க்கு பார்த்தோம். ஸோ பிகம் பிகேம் பிகம் கம் கேம் கம் அப்படி பார்த்தோம் இல்லையா? அதே வரிசையில் ரன் ரேன் அகெயின் ரன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி சில எக்ஸப்ஷனல் கேசஸ் உண்டு. ஸோ அந்த 3 வேர்ட் வரிசையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சே செட் செட்டு தான். அடுத்தது சி சா சீன். பார்த்தீங்களா வித்தியாசமான வார்த்தை சி சா சீன். ஐ ஹாவ் சீன் ஹிம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ சீன் தான் வரும். ஓகேவா? அடுத்தது சென்ட் சென்ட் சென்ட். அடுத்தது ஷோ ஷோட் ஷோன். கரெக்டாக 3மே வித்தியாசமாக இருக்குது. ஷோ ஷோட் ஷோன். அடுத்தது சிங் சாங் சங். அங்கே நம்ம ரிங் ரேங் ரங் பார்த்தோம்ல அதே வரிசையில் சிங் சாங் சங் பாடுறது. அடுத்தது சிங் சிட் சாட் சாட். ஸோ பார்த்தீங்களா சிட் சாட் சாட். ஸோ இது ரெண்டும் சேமாக வருது. அடுத்தது ஸ்லீப் ஸ்லெப்ட் ஸ்லெப்ட். ஓகேவா? சரியா? அடுத்தது ஸ்பீக் ஸ்போக் ஸ்போக்கன். கரெக்டாக? அடுத்தது ஸ்டாண்ட் ஸ்டுட் ஸ்டுட். ஸோ இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி மறந்துடுவோம். ஸோ ஸ்டாண்ட் அப்படிங்கிறத நம்ம ஸ்டாண்ட் 3மே ஒரே வேர்டு தான் ஒரே ஃபார்ம் தான் அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். ஸோ ஸ்டுட் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஸ்விம். ஸோ ஸ்விம் ஸ்வாம் ஸ்வம். கரெக்டாக? ஸோ வித்தியாசமான வார்த்தையாக இருக்குல்ல? ஸோ ஸ்விம் ஸ்வாம் ஸ்வம் தான் அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அடுத்தது டேக் டுக் டேக்கன். சரியா? அடுத்தது டீச் டாட் டாட். அடுத்தது டியர் டோர் டான். கரெக்டாக? ஸோ டோர் அப்படிங்கிறது தான் பாஸ்ட் டென்ஸ். டான். ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் டான் த பேக். கரெக்டாக? ஸோ நான் அந்த பேக்கை கிழிச்சிட்டேன் இப்போ தான் கிழிச்சு முடித்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ டான். ஸோ டிஓ ஆர்என். சரி? அடுத்தது டெல் டெல் டோல்ட் டோல்டு. ஓகேவா? அடுத்தது திங் தாட் தாட். ஓகேவா? அடுத்தது த்ரோ. ஸோ தூர எறிகிறது. ரைட்டா? ஸோ த்ரோ த்ரியூ த்ரோன். சரியா? ஸோ இது 3மே வேறு வேறையாக இருக்குது பாருங்கள். த்ரோ த்ரியூ த்ரோன். ரைட்டா? அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டுட் அண்டர்ஸ்டுட். இது ரெண்டும் சேம் தான். அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டுட் அண்டர்ஸ்டுட். அடுத்தது வேக் ஓக் ஓக்கன். கரெக்டாக? வேக் ஓக் ஓக்கன். அடுத்தது வியர் ஓர் ஓன். ரைட்? அடுத்தது வின் ஓன் ஓன். ரெண்டு சேமாக இருக்குது. ரைட் ரோட் ரிட்டன். இதை காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இல்லையா? ஸோ ரைட் ரோட் ரிட்டன். ஓகேவா? ஸோ எல்லா இர்ரெகுலர் வேர்ப்ஸையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 டைம் வாசிச்சு விட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரியா? அடுத்தது இன்னும் கொஞ்சம் வேர்ப்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேர்ப்ஸுக்கு பாஸ்ட் டென்ஸ் ஆகட்டும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆகட்டும் எல்லாமே சேமாக தான் இருக்கும். புரியுதா? ஸோ 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் த வேர்ப் ஆர் த சேம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்ப்ஸ் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தான். அந்த வேர்ப்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம நினைப்போம் இப்போ டேரெக்டாக பார்க்கும்போது நம்ம நினைப்போம் இதெல்லாம் நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைப்போம். பட் இதில் தான் மேக்ஸிமம் கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா பெட். அது எல்லாமே சேம் தான். பெட் பெட் பெட். அதே மாதிரி காஸ்ட் கட் ஹிட் ஹர்ட் லெட் புட் ரீட் செட் ஸ்ப்ளிட் ஸ்ப்ரெட் அப்செட். ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லா ஃபார்ம்ஸ்லேயுமே சேம் உருவத்தை தான் எடுக்கும். சரியா? ஓகேவா? ஸோ இந்த வேர்ப்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு கூட ஆப்ஷன்ஸில் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு நம்ம அந்த டென்ஸில் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இதில் நிறைய கேட்பாங்க. ஸோ அந்த வெர்பை மட்டும் கொடுத்துட்டு அதில் என்ன வரும், பாஸ்ட் டென்ஸ் வருமா, ப்ரெசென்ட் வருமா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருமா அப்படிங்கிற மாதிரி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ எல்லா வேர்ப்ஸையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். தயங்காமல் அட்டன் பண்ணுங்கள். வேறு யாராவது அட்டன் பண்ணணும் அப்போ நம்ம ஆன்சர் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, உங்களோட வீக்கர் ஏரியாஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா இல்லையா? சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஐ எம் ஹங்க்ரி லெட்ஸ் டேஷ். சரியா? ஐ ஆம் ஹங்க்ரி லெட்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுக்குற சென்டென்ஸில் நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். இது என்ன? ஐ ஆம் ஹங்க்ரி. ஸோ இது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஐ ஆம் ஹங்க்ரி லெட்ஸ் டேஷ் ஏட் ஈட்டன் ஈட். சரியா? ஸோ இது பாஸ்ட் டென்ஸ், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இது ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா? இந்த இடத்துல எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேவா? அடுத்தது ஐ ஹேவன்ட் டேஷ் மை ஹோம் ஒர்க் எட். சரியா? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஐ ஹேவன்ட் அப்படின்னா ஐ ஹாவ் நாட் டேஷ் மை ஹோம் ஒர்க் எட் இல்லையா? ஆப்ஷன் ஏ டிட்
do, done. கரெக்டா? ஸோ did அப்படிங்கிறது past, doங்கிறது present, done அப்படிங்கிறது past participle. அப்படி நான் சொல்லிட்டேன். past participle எது கூட வரும்? ஏதாவது perfect tense அந்த இதுக்கு கூட தான் வரும். கரெக்டா இல்லையா? perfectனா அங்கே என்னெல்லாம் இருக்கும்? have அல்லது has அல்லது had இது இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய form of the verb past participle இருக்கும். கரெக்டா? அதுதான் க்ளூவே. ஓகேவா? அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்க. I dash about you last night. Dream, dreamt, dreaming. சரியா? I dash about you last night. நான் ஆல்ரெடி டென்சஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த 5 கொஸ்டின்ஸும். கரெக்டாக? அடுத்தது பாருங்கள். ஃபோர்த் கொஸ்டின். ப்ளீஸ் dash me for making you wait so long. ரைட்டா? ஸோ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அதான் கேட்குறாங்க. forgive, forgave, forgiven. சரியா? ஓகேவா? ஸோ என்ன ஆன்சர் பாருங்கள். ஃபார் மேக்கிங் யூ வெயிட் so long. இவ்வளோ நேரம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண வச்சுட்டேன் அதுக்காக மன்னிச்சிருங்க அப்படிங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் பாஸ்ட்டாக எடுப்பீங்களா ப்ரெசண்ட்டாக எடுப்பீங்களா இதில் தான் உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். have you dash the keys again. சரியா? ஸோ forget, forgot, forgotten. சரியா? have you dash the keys again. ஸோ எல்லா வேர்ட்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ 5 கொஸ்டின் சமத்தா அழகாக ரிவைஸ் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன தப்பு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். யாருக்கும் நம்மளை தெரிய போகிறதில்ல. கரெக்டாக இல்லையா? ஸோ தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கேட்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் ஈஸியாக Abeyaantrix சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.